ஹலோ கைஸ். அதாவது இப்போ ரீசெண்ட் டேஸில் நிறைய மூவிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி தப்பாக தான் சொல்கிறாங்க. அதாவது ஒரு லக்கி பாஸ்கர் அது வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து அவன் 100 கோடி 200 கோடி அந்த மாதிரி எடுத்த மாதிரி தான் பேசுகிறாங்களே தவிர அதை பார்த்துட்டு அதுதான் கம்ப்ளீட் ஒரு ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. நீங்கள் அந்த மாதிரி யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட மணியை வந்து ஸ்டாக் மார்க்கெட் அந்த மாதிரி இடம் இல்லை. இன்றைக்கான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் மார்க்கெட் எப்படின்னா ஒர்க் ஆகுது, எப்படி கம்பெனி வந்து ஷேரை வந்து இஷ்யூ பண்ணுறாங்க, புரோக்கர் எதுக்கு தேவை, புரோக்கர் வச்சுருந்தா நம்ம எந்தெந்த புரோக்கர் வந்து பெஸ்ட் புரோக்கர் ஃபார் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு, அந்த மாதிரி இன்றைக்கான வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்கலாம். ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன் எதுக்காக நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படின்னா ஒர்க் ஆகுது அப்படின்னு இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக ஃபார் பிகினர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்னோடய ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏஜ் நம்பர் 20 to 25க்கு மேலே எல்லா பேரும் தான் ஸ்டாக் மார்க்கெட்டை வந்து இப்போ நீங்கள் கற்றுக்கிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இயர்லியாக நம்ம கற்றுக்குறோமோ அதுதான் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர்ஸ் இருப்பாங்க. ஒரு ஓனர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியோட பெரிய கம்பெனியாக இருக்கும். அதில் வந்து ஓனர்ஸ் இருப்பாங்க. அந்த ஓனர்ஸ் பெரிய லெவலுக்கு வந்து இன்னும் இதை விட பெரிய பெரிய இடத்துல வந்து நம்ம நெக்ஸ்ட் பிரான்ச்சை வந்து கொண்டு வரணும் அப்படி சொல்லி அந்த ஓனர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இருக்கிறதுலே பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் கிட்ட போய் அவங்கக்கிட்ட இருந்து எல்லா மணியும் வந்து ஃபஸ்ட்டு கேதர் பண்ணுவாங்க. கேதர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இன்னமும் அவங்களுக்கு வந்து இன்னும் அதிகமாக பணம் தேவைப்படுறதுனால ஸ்டாக் மார்க்கெட்டுக்காக வருவாங்க. அந்த கம்பெனி எப்படி இருக்குது அனலைஸ் பண்ணி அதில் வந்து நல்ல ப்ராஃபிட் கொடுக்குதா அந்த மாதிரி சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர்னால் நம்மளை மாதிரி எல்லா பேரும் ஒரு காமன் பீப்புள் வந்து கம்பெனி மேலே ஒரு கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் அப்படி சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆஃப் ப்ரொமோட்டர்ஸ் அப்புறமா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுனா கம்பெனிக்கு தெரிஞ்சது, அதனால் நமக்கு தெரியணும் அவசியமே இல்லை. ஏன்னா கம்பெனியில் வந்து இருக்கிறதுலே பெரிய இன்வெஸ்டர்ஸ் வந்து பிடிக்கலாம், எப்படி வேணால் அவங்க பண்ணலாம். இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்ம வந்து ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர், நம்ம வந்து அந்த கம்பெனி வந்து ஒரு நல்ல கம்பெனியாக இருந்தால் ஒரு அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு ஷேராக வாங்கிடலாம். ஃபஸ்ட்டு இது எப்படி ஒரு ஷேர் ஒர்க் ஆகுதுன்னு அப்படி பார்க்கலாம். ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேலே அவங்களுக்கு வந்து ஃபண்டு வந்து தேவைப்படுது. அந்த ஃபண்டை வந்து தேவைப்படுறதுனால இவங்க வந்து எப்படின்னா டிவைட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு கம்பெனி நம்ம அந்த ஷேரை வச்சு தான் நம்ம ஓனர்ஷிப்பாக இருக்கோம். இது உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். அந்த ஷேரை எப்படி டிவைட் பண்ணுவாங்க அந்த கம்பெனி பொறுத்தது. அந்த கம்பெனிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 ஒரு ஷேரை வந்து 100 பிச்சாளுங்கிட்ட ஒரு 10,000 ஷேர் மேலே வந்தால் நம்ம எல்லா பேரும் இன்வெஸ்ட் பண்ணால் அந்த கம்பெனிக்கான 1 கோடி ரூபாய் கிடச்சிரும். அப்படி இல்லைன்னா அந்த ஷேரை வந்து 1000 ருபீஸ் வைக்கலாம், 10,000 ருபீஸ், அதுனா கம்பெனியோட சேர்ந்தது. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இந்த ஷேரை வச்சிருக்கனால ஆஸ் எ இன்வெஸ்டர், அதாவது ரீட்டைல் இன்வெஸ்டரால் நமக்கு இதில் என்ன லாபம் அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் போகும்போது நம்ம அந்த கம்பெனி வந்து நல்லாவே க்ரோத் வந்துச்சுன்னா அந்த ஷேரோட ப்ரைஸ் வந்து, அதாவது இப்போ ஒரு 100 அந்த ஷேரை வந்து எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். அந்த ஷேரை வந்து இப்போ 100 இருந்து ஒரு 110 ஒரு 120 அந்த மாதிரி ஒரு எக்ஸாக்டாக ஒரு 20 ருபீஸ் 30 ருபீஸ் அந்த மாதிரி இயர்லி போகும்போது நம்மளோட ஷேரோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப ரொம்ப நல்ல கம்பெனி, அதாவது ரொம்ப ரொம்ப பெரிய கம்பெனியாக இருந்தால் அவங்க ஃபினான்ஷியல், அதாவது அந்த ரொம்ப ரொம்ப லாபம் வந்ததுக்கப்புறமா எல்லா ஷேர் ஹோல்டர்ஸ்கிட்டையும், அதாவது ஒரு ஷேர் வச்சுருக்கவங்கக்கிட்டையும் ஒரு 3 ரூபா ஒரு 2 ரூபா அந்த மாதிரி டிவிடெண்ட்ஸ் மாதிரி தருவாங்க. டிவிடெண்ட்ஸ்னால் கம்பெனியோட ப்ராஃபிட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து தர்றது. எதனாலனா நீங்கள் வந்து ஒரு ஷேரை வச்சுருக்கனால அந்த கம்பெனி வந்து ஒரு 6 ரூபா 7 ரூபா அந்த மாதிரி ஷேர் ப்ராஃபிட்டை வந்து பிரித்து தர்றது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐபிஓனா என்னன்னா இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் பப்ளிக் ஆஃபரிங். ஏன் இந்த ஐபிஓ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி வந்து ஒரு ஸ்டாக் மார்க்கெட் நான் வரணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் பப்ளிக் ஆஃபரிங் அங்கே வந்து நான் போய் நான் என் கம்பெனி வந்து நான் சப்மிட் பண்ணணும். அங்கே நான் சப்மிட் பண்ணதுக்கப்புறமா தான் நான் கம்பெனியில் வந்து அது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து நான் பப்ளிக்காக என்னால் வந்து அனௌன்ஸ் பண்ண முடியும். இதெல்லாம் நமக்கு எதுவுமே தேவையில்லை. ஐபிஓஸ் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அதெல்லாம் செபியோட வேலை. இதை பற்றி நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தேவையில்லை. ஒரு கம்பெனி வந்து நல்லா இருந்துச்சுன்னா நம்ம ஷேரை வாங்க போகிறோம். அதை வாங்கி முடிச்சதுக்கப்புறமா அது நல்லா அந்த ஷேரோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதை மட்டும் இருந்தால் போதும். மிச்சப்படி இந்த ஐபிஓஸ் இதனால் நமக்கு எதுவுமே தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து என்எஸ்பி அண்ட் பிஎஸ்பி, அதாவது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அண்ட் பிஎஸ்பி அதாவது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். நம்ம நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிவி டெலிவிஷனில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஒரு நிஃப்டி 50க்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. நிஃப்டி 50னா என்ன?
பிஎஸ்பின்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரியாமலே நம்ம இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம கேட்போம். ஃபர்ஸ்ட் அது என்னன்னா, நிஃப்டி 50னா இந்தியாவில் இருக்கிற டாப் 50 கம்பெனியை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 50 கம்பெனியை வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 சொல்லுவாங்க. பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டாப் 30 கம்பெனியாக வந்து பிரிப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கண்ட்ரிக்கு பொருந்த மாதிரி. அமெரிக்கா கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா நாஸ்டாக் 100 அப்படி இருக்கும். நாஸ்டாக் 100னா அமெரிக்காவில் இருக்க டாப் 100 கம்பெனி. இதெல்லாம் நம்ம கண்ட்ரிக்கு டிபெண்ட் ஆன மாதிரி தான் டிவைனாக பண்ணுவாங்க. இதெல்லாம் நமக்கு ஒன்றும் அவசியமே இல்லை. பட் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சாவே போதும். நிஃப்டி 50னா இந்தியாவில் இருக்கிற டாப் 50 கம்பெனி. அதாவது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து டாப் 30 கம்பெனி. நாஸ்டாக் 100னா அமெரிக்காவில் இருக்கிற 100 கம்பெனியை வந்து இப்படி பிரித்து வைப்பாங்க. இதை மாதிரி ஒரு ஜென்ரல் ஒரு ஐடியா இருந்தாவே போதும் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி. ட்ரெடிஷ்னல் வேல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு 90s அப்புறமா ஒரு 50 இயர்ஸ் ஒரு 40 இயர்ஸ் அந்த மாதிரி நம்ம பின்னாடி போகும்போது ஒரு ஷேரை வந்து வாங்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஷேரை வந்து வாங்கும்போது ஒரு கம்பெனியில் வந்து ஒரு பேப்பராக நம்ம அந்த வாங்கினதுக்கப்புறமா அந்த கம்பெனிலேருந்து ஒரு பேப்பரை இஷ்யூ பண்ணி நீங்கள் இந்த மாதிரி வாங்கியிருக்கீங்க, இந்த மாதிரி டேட்டில் வந்து வாங்கியிருக்கீங்க அப்படி சொல்லி அவங்க கம்பெனி வந்து நமக்கு இஷ்யூ பண்ணுவாங்க. ஆனால் இப்போ வந்து டிஜிட்டலாக இருக்கும்போது நமக்கு வந்து 2 அக்கௌண்ட்டாக நமக்கு பிரிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்வெஸ்டராக நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும், ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிமேட் அக்கௌண்ட்டை வந்து தேவைப்படும். இதே நம்ம வந்து ஒரு ட்ரேடர், அதாவது நான் பை அண்ட் செல் மட்டும்தான் பண்ணுவேன், வேறு எதுவுமே நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்ம யோசிச்சா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட்டை வந்து சூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ இவ்வளோலாம் தெரிஞ்சிச்சு. ட்ரேடிங் அக்கௌண்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா பை அண்ட் செல் பண்ணணும். டிமேட் அக்கௌண்ட்னா ஃபுல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் அக்கௌண்ட் அப்படியே வச்சுக்கலாம். டீசென்ட்ரலைசேஷனாக நம்ம வந்து ஒரு கம்பெனிலேருந்து ஒரு ஷேரை வந்து வாங்கும்போது இப்போ வந்து டிஜிட்டல் ஃபார்மேட் வந்தனால ஒரு அப்போதைக்கு இந்த மாதிரி எல்லா பேரும் கையில் எழுதி தர முடியாது. ஒரு இந்த பையன் வந்து ஷேர் வாங்கியிருக்கான் அப்படி சொல்லி ஒரு வாட்டி நம்ம கையில் வந்து எழுதி தர முடியாது. டீசென்ட்ரலைசேஷனாக ஒரு இமெயிலையோ இல்லை அந்த கம்பெனிலேருந்து ஒரு மெயிலில் வந்து எல்லாமே டீசென்ட்ரலைசேஷனாக ஒரு இடத்துல வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். அதனால் நம்ம கம்பெனி வந்து வாங்கும்போது நமக்கு எந்த ஒரு பேப்பர் ஒர்க் இல்லாமல் நம்ம அந்த கம்பெனியோட ஷேரை வந்து வாங்கிடலாம். அதனால் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து இப்போ தான் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டே வரணும்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கிட்டத்தட்ட டிமேட் அக்கௌண்ட்டை வந்து சூஸ் பண்ணணும். டிமேட் அக்கௌண்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நான் சொன்ன மாதிரி இன்வெஸ்டர்ஸ், அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேடர், அதாவது பை அண்ட் செல் மட்டும் பண்ணுறவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேடர். பட் ஆனால் ப்ரோக்கரேஜ் அதிகமாக தேவைப்படும். ப்ரோக்கரேஜ் அப்படின்னா அதாவது நம்மளோட மணியை வந்து ஒரு இடத்துல நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் மேனை வந்து ப்ரோக்கரேஜ்னு சொல்லுவோம். அது நம்ம ஒரு மிடில் மேனை வந்து எப்படி நம்ம இங்கேருந்து ஒரு ஹெல்ப் பண்ணுறோமோ அந்த மாதிரி ஒரு ப்ரோக்கரேஜ் தேவைப்படும். இந்த ப்ரோக்கரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட காசை வந்து எடுத்துகிட்டு ஓடிடுவான். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் யோசிக்க தோணும். அதனால் ஒன்றுமே இல்லை. ஒரு ப்ரோக்கரேஜ்னா நம்ம சொல்கிற மணியை வந்து, அதாவது நான் இந்த கம்பெனிலேருந்து எனக்கு ஷேர் வாங்கணும் அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா அதை மட்டும்தான் செய்ய போகிறான், வேறு எதுவுமே செய்ய போகிறது இல்லை. அதனால் ப்ரோக்கரேஜை வந்து நீங்கள் எதுவுமே அந்த காலத்தில் மாதிரி அவன் எடுத்துகிட்டு ஓடிடுவான் அப்படி இப்படின்னு எதுவுமே யோசிக்காமல் உங்களோட மணியை வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எந்த மாதிரினா ப்ரோக்கரேஜ் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். இந்தியாவில் நம்பர் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா 0 தான் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அப்ஸ்டாக்ஸ் அந்த மாதிரி க்ரோ ஏகப்பட்டது இருக்குது. அதுக்கப்புறமா இருந்து ஃப்ரீயாகவே டிமேட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். எந்தோட சார்ஜஸ் இல்லாமல். இன்னும் உங்களுக்கு டவுட் ஆச்சுன்னா எப்படி நான் ஓப்பன் பண்ணணும், டிமேட் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படி இருந்தனாலுங்கிட்ட நான் கீழே வந்து நான் லிங்க் கொடுக்குறேன். அதை பார்த்து நீங்களும் வந்து ஓப்பன் பண்ணி நீங்களும் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுக்கப்புறமா இந்த ப்ராசஸ் எல்லாம் நடந்து முடிச்சதுக்கப்புறமா கிட்டத்தட்ட 2 டேஸுக்கு மேலே நம்ம வந்து எந்த ஒரு ஷேரும் வந்து வாங்க முடியாது. ஏன்னா இது கம்ப்ளீட்லி ப்ராசஸில் தான் இருக்கும். 2 டேஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிகினராக இப்போ தான் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டே வரணும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ் பண்ண வந்து நான் சொல்லுவேன். ஏன் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4000க்கு மேலே ஒரு கம்பெனிஸ் இருக்குது, லிஸ்ட்டாக இருக்க கம்பெனி. அந்த லிஸ்டான கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டாப் 500 கம்பெனி மட்டும் வச்சுப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 50 கம்பெனி வந்து நான் சொன்ன மாதிரி 50 கம்பெனி, அது நிஃப்டி 50 அப்படி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 50 வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி நெக்ஸ்ட் 50 சொல்லுவாங்க. அதுக்கடுத்து 250 வந்து பார்த்தீங்கன்னா மிட் கேப், அதுக்கப்புறமா ஸ்மால் கேப், இந்த மாதிரி வரும். ரேங்கிங்கில் வந்து தான் நம்மளோட கம்பெனி வந்து ஒரு ரேங்கிங் பொசிஷனாக இருக்குது. ஓகே, இதெல்லாம் நல்ல விஷயம். இதே மாதிரி ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர், அதாவது இப்போதைக்கு டாப் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிலையன்ஸ் தான் இருக்குது. அப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ரிலையன்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ ரிலையன்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இப்போ நிறையா வட்டி, இந்த ஷேரை வந்து நிறையா வட்டி அப்பில் போனாலும் அவனுக்கு லாபம்,
ரொம்ப ரொம்ப டவுன்ல போனால் இவனுக்கு தான் லாஸ். இதே ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் நம்ம சூஸ் பண்ணும்போது ஒரு 50க்கு மேலே இருக்கிற ஒரு கம்பெனியில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு 20 கம்பெனியில் கிட்ட லாஸ் ஆனாங்கிட்ட எனக்கு 30 கம்பெனி வந்து எனக்கு ஒரு ஆவரேஜாக எனக்கு ப்ராஃபிட்டாக தரும். இதனால தான் நான் சொல்கிறேன் இண்டெக்ஸ் ஃபண்டை வந்து சூஸ் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 100 ஆரம்பித்து அந்த 30 to 40 கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிஃப்டி 50 நம்ம எடுத்துக்கலாம். நிஃப்டி 50ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப் 50 கம்பெனி இருக்குல்ல, அந்த டாப் 50 கம்பெனியில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த டாப் 50 கம்பெனி வந்து ஒரு நல்லாவே ரிட்டர்ன் வரும்போது நமக்கு அந்த 50 கம்பெனிலேருந்து நமக்கு ஒரு நல்லாவே ஒரு ரிட்டர்ன் வந்து கண்டிப்பாக. இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவ்வளோ விஷயம் வந்து இருக்குது. அதாவது இவ்வளோ நம்ம எதுக்கு ப்ரோக்கர் எடுக்கணும், எதுனால நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும், இதெல்லாம் ஓகே. இப்போ நான் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் வந்து நிஃப்டி 50 அந்த மாதிரி ஒரு பேசிக்காக ஒன்று சொல்லி வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் அட்வான்ஸ்டாக, அதாவது நமக்கு எதில் வந்து அதிகமாக ரிட்டர்ன் வரும் அப்படின்னு நான் வந்து இதில் வந்து சொல்ல போகிறேன். இதுக்கப்புறமா இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் வந்து நம்ம சூஸ் பண்ணணும். இதில் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் வந்து சூஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட அதாவது 50 கம்பெனி, அதுக்கப்புறமா இந்த மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப், இந்த மாதிரி கம்பெனி வந்து டிவைட் ஆயிரும். அதாவது லார்ஜ் கேப், மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப், இந்த மாதிரி கம்பெனி வந்து டிவைட் ஆயிரும். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிட் கேப்பை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். மிட் கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கம்பெனி வந்து இப்போ தான் ஒரு க்ரோயிங்காக இருக்கிற ஒரு ஸ்டேஜ் வந்து அதில் வந்து நம்ம மணியை வந்து போடும்போது கண்டிப்பாக அதில் வந்து ஒரு நல்லாவே க்ரோத் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இது ஒரு 50 கம்பெனி, அதாவது நிஃப்டி 50 நம்ம சூஸ் பண்ணி ஏன் நிஃப்டி 50யோட அது நல்லாவா வருமா அப்படி நீங்கள் வந்து கேட்கலாம். ஃபஸ்ட்டு அந்த வந்து கேட்கறதுக்கு முன்னாடி நிஃப்டி 50ல வந்து ஓவராலாக எப்படி அவங்கன்னா மணி வருது அப்படி நம்ம வந்து ஒரு பேசிக் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் சொல்ல வரேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிட் கேப் எடுத்தாலும் சரி, ஒரு ஸ்மால் கேப் எடுத்தாலும் சரி, இல்லை நிஃப்டி 50 எடுத்தாலும் சரி, நிஃப்டி நெக்ஸ்ட் 50 எடுத்தாலும் சரி, எல்லாத்துலேயும் நிஃப்டி 50 வந்து கவர் பண்ணிக்கும். ஓவராலாகவே வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 வந்து கவர் பண்ணிக்கும். அப்போ எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50க்கு வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்தாலுங்கிட்ட மணியை வந்து நிறையாவே யூஸ் டைப் ஆஃப் வந்துடும். அதனால் எல்லா பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிஸ்க்கை வந்து கம்மி பண்ணுறது இத்தனை லார்ஜ் கேப்பில் வந்து அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. மிட் கேப்பாக இருந்தாலும் சரி, ஸ்மால் கேப்பாக இருந்தாலும் சரி, நெக்ஸ்ட் 50யாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது எதுக்குன்னா ரிஸ்க்கை கம்மி பண்ணுறதுக்கு தான் அந்த டாப் 50 கம்பெனி வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது. இதே நம்ம மிட் கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 50 கம்பெனியில் வந்து நிஃப்டி 50 கவர் பண்ணிக்கும், அதுக்கப்புறமா மிட் கேப்பை கவர் பண்ணிக்கும். அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிகினராக இருந்தாலுங்கிட்ட நிஃப்டி 50 வந்து ஒரு ரிட்டர்னை வந்து சொல்ல முடியாது.